2025-2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்ராஜன் வழங்க பார்க்கலாம். வணக்கம் கீதா. தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் இன்று தாக்கலாகி இருக்கிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடர்ந்து 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வாசித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது பல சர்ச்சையான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இருமொழி கொள்கையாகட்டும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி, டாஸ்மாகில் ஊழல், இது போன்ற பல நெருக்கடியான நிலையில்தான் இந்த நிதிநிலை அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலும் இருக்கிறது. அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கக்கூடிய காரணத்தால் அதை முழு பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முடியாது, இடைக்கால பட்ஜெட்டாகத்தான் தாக்கல் செய்ய முடியும். எனவே இந்த ஆண்டு பட்ஜெட் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் பல முக்கிய அம்சங்கள் வெளியாகி இருக்கிறது. பல திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசிலிருந்து வராத நிதியையும் தமிழ்நாடே ஒதுக்கும் என்ற அறிவிப்பையும் இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டிருக்கிறார். முதலாவதாக தன்னுடைய உரையை அவர் தொடங்கும் போது, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி என்ற திருக்குறளை அவர் மேற்கோள் காட்டி பேசினார். சமநிலையில் நின்று பொருளின் எடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சான்றோர் கழகு என்ற குறளை மேற்கோள் காட்டி இந்த நிதிநிலை அறிக்கையை அவர் வாசிக்க தொடங்கினார். எனவே இதில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில், குறிப்பாக இந்த இருமொழி கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாட்டை தீவிரமாக எடுக்கப் போகிறது என்ற கேள்வியும் இருந்தது. அதற்கு பதில் அளிக்கும் விதமாக ஒரு முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த 7 ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாணவர்களினுடைய அடிப்படை கல்வி அறிவை உறுதி செய்யும் எண்ணும் எழுத்தும் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி, தொலைதூர குடியிருப்புகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்து படி, ஆசிரியர்களின் ஊதியம், மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வி வழிகாட்டி, மாணவர்களின் தனித்திறன்கள் மிளிர்ந்திட கலை திருவிழா, கல்வி சுற்றுலா, இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வி நலன் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் இந்த ஆண்டு மும்மொழி கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்திருக்கிறது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் என்றவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்களின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களிலிருந்து விடுவித்திருக்கிறது. நெருக்கடியான இந்த சூழலிலும் 2000 கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பின் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்திருக்கிறார்கள் என்று நிதிநிலை அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய கல்வி நிதியை தராமல் இழுத்தடிக்கிறார்கள். அதை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் சமக்கிரக சிக்ஷாவின் கீழ் வரக்கூடிய 2152 கோடி ரூபாயை பெற முடியும் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மும்மொழி கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உயிரே போனாலும் இருமொழி கொள்கையிலிருந்து விலக மாட்டோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். தற்போது அதிகாரப்பூர்வமாக நிதிநிலை அறிக்கையில் இந்த விஷயம் வெளியாகி இருக்கிறது. 2152 கோடியையும் மாநில அரசே இந்த ஆண்டு விடுவித்திருக்கிறது. இது ஒரு முக்கிய அம்சமாக இதில் பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இந்த இருமொழி கொள்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு அறிவியல் துணை கொண்டு தீர்வு காண வேண்டும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். பல்வேறு சவாலான சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. இதையெல்லாம் நாம் அறிவியல் துணை கொண்டு தீர்க்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 2839 கோடி ஊதியம், 957 கோடி நிதி என மொத்தம் 3796 கோடி நிதியை மத்திய அரசு நிலுவையில் வைத்திருக்கிறது. இந்த நிதியை
உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு விடுவிக்காத நிதியை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போல திட்டங்கள் சார்ந்து பார்க்கும்போது காலை உணவு திட்டம், தமிழ்நாட்டில் பெரிதளவில் போற்றப்படக்கூடிய காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இன்னும் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாலினத்தவரினுடைய சமூக மேம்பாட்டை உறுதி செய்ய உயர்கல்வி செல்லக்கூடிய 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஊர்காவல் படையிலும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு திட்டமாக, புதிய திட்டமாக பார்க்கப்படக்கூடியது தாய்மானவர் திட்டத்தின் மூலம் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு அவர்கள் 18 வயது வரும் வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய பல்வேறு உதவித்தொகை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது காலை உணவு திட்டமாகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், இந்த அடிப்படையில் இந்த புதிய திட்டம் தாய்மானவர் திட்டத்தின் அடிப்படையில் 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை பெற்றோர் அல்லாத குழந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போல கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் மீண்டும் வழங்க இருக்கிறார்கள். இந்த திட்டம் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே போல குடிமைப்பணி தேர்வுக்காக தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் அவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. அந்த தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடியவர்களுக்கு, முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு, நேர்முக தேர்வுக்கு பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 25000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போது 50000 ரூபாயாக உயர்த்தி இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதற்கு 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கிய திட்டமாக அமைந்தது மகளிர் உரிமை தொகை. இது அனைவருக்கும் கொடுக்கப்படாதது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று அறிவித்ததிலிருந்தே எதிர்க்கட்சிகள் இதை ஒரு பெரிய பேசுபொருளாக எடுத்து பேசி வந்தார்கள். இதில் இந்த ஆண்டு ஏதாவது அதில் சிறப்பு அறிவிப்பு இருக்குமா, அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மீண்டும் இதற்கு விண்ணப்பிக்கலாம், கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம், ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு முக்கிய அறிவிப்பாக நாம் பார்க்கிறோம். அதே போல மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் பதவி பெறும் வகையில் சட்ட திருத்தம் நடப்பு கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படும். இது மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்கனவே தேர்வு மூலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்க தலா 20000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அது 2000 பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் பைக் வாங்கிக்கிறதுக்கு ஒரு 20000 ரூபாய் மானியம் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இது தொழிலில் தற்சார்பு தொழிலை ஊக்குவிப்பதற்கான ஒரு நல்ல திட்டமாக இதை பார்க்கப்படுகிறது. அதே போல கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு ரூபாய் 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை பூந்தமல்லி போரூர் மெட்ரோ வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பருக்குள் தொடங்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு புதிய திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக கூட்டு குடிநீர் திட்டத்தில் நிறைய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதே போல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான சாலை மேம்பாட்டு வசதியாகட்டும், போக்குவரத்து மேம்பாட்டு வசதியாகட்டும், இதற்கு அதிக கவனம் செலுத்தி இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை பூந்தமல்லி போரூர் மெட்ரோ வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அதே போல விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ வழித்தடத்தை நீட்டிப்பதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதற்கான திட்ட மதிப்பீடு 9335 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல கோயம்பேடிலிருந்து பட்டாபிராம் வரை மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு 9744 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு 8799 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு துறைகளுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அரசியல் நிலை பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கிறது.
டாஸ்மாக் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்துமா, அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற நெருக்கடி இருக்கும்போதெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கை வெளியாகி இருப்பது மிகுந்த கவனத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போல பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு 46,767 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் அதிக அளவிற்கு 2000 கோடி அதிகமாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல உயர்கல்வித்துறையை பார்க்கும்போது 8,494 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை உணவு திட்டத்திற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகமாக ஏற்கனவே 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இன்னும் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 600 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல மகளிர் உரிமை தொகை சொன்னது போல மகளிர் விடியல் பயண திட்டம் என்பது 3,600 கோடி இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் இந்த ஆண்டு முழுவதும் நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மீண்டும் புதிதாக இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக இந்த ஆண்டு 13,807 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்கள்ல 10 இடங்கள்ல தோழி விடுதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடங்க போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதுல நிறைய பெண்கள் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் பயனடைவார்கள் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல 25 அன்புச்சோலை மையங்கள் உருவாக்கப்படும். முதியோர் நலன் கருதி 25 அன்புச்சோலை மையங்கள் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 7 தொல்லியல் ஆய்வுக்காக 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நொய்யல் அருங்காட்சியகம் அமைப்பதற்காக 22 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பல நூல்களை தமிழ் நூல்களை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ் சார்ந்த இலக்கியங்கள், திருக்குறளை மொழிபெயர்ப்பு என்பதற்கு மிகுந்த கவனம் இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்பட்டது. பள்ளி பாடத்திட்டத்தில் செஸ் சதுரங்க போட்டி என்பது அதை பள்ளி பாடத்திட்டத்திலேயே சேர்ப்பதற்காக உடற்கல்வியில் பிடி பீரியட் இருக்கும். அந்த பிடி பீரியட்ல இனிமேல் செஸ் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல கருப்பை வாய் புற்றுநோய், இந்த புற்றுநோயை தடுப்பதற்காக 14 வயது சிறுமிகளுக்கு 14 வயதிலிருந்து தடுப்பூசி, இலவச தடுப்பூசியை இனிமேல் கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் சேவைகளுக்கு 131 கோடியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உலக தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்ற போட்டி 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. இனி ஆண்டுதோறும் இது நடக்கும் அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 8 இடங்கள்ல தொல்லியல் அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்துக்காக 2,200 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. கிராமங்கள் இருக்கக்கூடிய சாலைகளை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக 6,100 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல கலைஞர் கனவு இல்லம் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தருவதற்காக 3,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நிலையில ஏற்கனவே கட்டி சீரமைக்க இயலாத நிலையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் ஒரு 25,000 வீடுகள் கட்டுவதற்கு 600 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மழைநீர் உறிஞ்சும் 7 பல்லுயிர் பூங்காக்கள் அதை ஏற்பாடு செய்வதற்காக 88 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தோழி தங்கும் விடுதி மேலும் 10 இடங்களில் 800 பணிபுரியும் பெண்களுக்கு பயனடையும் வகையில் இந்த தோழி விடுதிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 2000 பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் தரம் உயர்த்தப்படும். இதற்கு 160 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் தரம் உயர்த்தப்படும். ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்கப்படும் என்றும் அதற்கு 65 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறைக்கு மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்கு ஒரு 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் திட்டம் தொடங்குவதற்காக 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள்ளும் உலக அளவிலான QS தரவரிசை பட்டியலில் முதல் 150 இடங்களுக்குள்ளும் அண்ணா பல்கலைக்கழகத்தை இடம்பெற செய்ய திட்டம் இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல 10 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் 152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் அறிவியல் மையம் தொடங்க இருக்கிறார்கள். அதே போல செமிகண்டக்டர் அதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதற்கு இந்த
50 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக வேளச்சேரியிலிருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை ஒரு புதிய பாலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 310 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 7 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதில் ஓசூரில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படும், தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 5 லட்சம் சதுரடி 400 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பரவலான வளர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்க வேண்டும், சென்னை மற்றும் சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் மட்டும் வளர்ச்சி இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு உள்கட்டமைப்பு வசதி பரவலாக இருக்க வேண்டும், தொழில் வசதி பரவலாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மாவட்டம் தோறும் புதிய திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல புதிய மகளிர் சுய உதவிக்குழு, பெண்கள் நிறைய பயன்பெறக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழு 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 37,000 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தொகை மகளிர் சுய உதவி குழுவை ஏற்பாடு செய்வதற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல மதுரை கடலூரில் காலனி தொழிற்பூங்கா அமைப்பதற்கு 250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 20,000 பேர் அதற்கு பயனடைவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை தற்போது இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். கோவலம் உப வடிநிலத்தில் புதிய நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. இதற்கு 350 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடல்சார் வள அறக்கட்டளைக்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைப்பதற்கான முயற்சி இருக்கிறது. இங்கு இயங்கக்கூடிய பேருந்துகள் டீசல் பேருந்துகளாக இருக்கக்கூடிய நிலையில் அது சிஎன்ஜி பேருந்துகளாக நாங்கள் மாற்றுவோம். அதற்கு எரிவாயு திட்டத்தில் ஒரு சிறப்பு திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 70 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1125 புதிய பேருந்துகள், மின் பேருந்துகள் இயக்குறாங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இனிமே நீங்க அதிகமாக நம்மளுடைய சாலைகளில் பார்க்க முடியும். அதே போல கிண்டி வண்ணாரப்பேட்டையில் பன்முக போக்குவரத்து முனையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 இடத்துக்கும் தலா 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. கிண்டி என்பது சென்னையில் ஒரு முக்கியமான இடம். அதில் பன்முக போக்குவரத்து முனையம் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை அந்த இடத்துல உருவாக்கி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இது போன்று பல்வேறு திட்டங்கள் இந்த அடிப்படையில் உருவாகி இருக்கிறது. 1000 ஆண்டு பழமையான கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற திட்டங்களை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் சீரமைப்பு செய்வதற்காக 5256 குடியிருப்புகளை சரி செய்வதற்காக 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு முக்கியமான நிதிநிலை அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு தேர்தல் வரக்கூடிய நிலையில் ஒரு இடத்தையும் விட்டு வைத்து விடக்கூடாது என்பதற்காக நிதியை இந்த ஆண்டு திமுக அரசு ஒதுக்கி இருக்கிறது. இந்த ஆண்டு அவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதை மக்கள் சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய தருணமும் இருக்கிறது. எனவே இந்த ஓராண்டு காலம் திமுக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, ஒதுக்கப்பட்ட நிதி அனைத்தும் சரியாக களத்தில் செயல்படுகிறதா, முறைகேடுகள் இல்லாமல் செயல்படுகிறதா என்பதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. 2026 தேர்தலில் தற்போது ஒதுக்கியிருக்கக்கூடிய பட்ஜெட், அதனுடைய செயல்பாடு கடந்த ஆண்டு 2024, 2025 ஆண்டு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் எத்தனை திட்டங்கள் தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன, எத்தனை திட்டங்கள் தற்போது ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கு. அதற்குள்ளே இந்த ஆண்டு இவ்வளோ திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க, இது எப்படி செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் தற்போது எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். பார்க்கலாம் பொறுத்திருந்து இந்த பட்ஜெட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று.